லா பாயிண்ட் தமிழ். சட்டம் எளிமையாக தமிழில். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு நிலம் அல்லது வீடு ஏதாவது வாங்க போகிறீங்க. அந்த வீடு அல்லது நிலத்தை விற்கிறவர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் ஃபுல்லாக காட்டுவார். ஆனால் ஒரே ஒரு ஆவணம் மட்டும் இல்லை என்றால் பலர் வாங்கவே தயங்குவார்கள். பட்டா இருக்குது, சிட்டா இருக்குது, அடங்கல் இருக்குது, நிலம் வாங்க போனீங்கன்னா காட்டுறாரு. வீடு வாங்க போனாலும் பேரண்ட் டாக்குமெண்ட்டு எல்லாமே காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு சான்றிதழ் மட்டும் காணாமல் இல்லைன்னா, அந்த ஒரு சான்றிதழ் இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் வில்லங்கச் சான்றிதழ் அல்லது ஈசி எனப்படும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். ஈசி இல்லாமல் சொத்து வாங்கலாமா? ஈசி என்ன சொல்கிறது? ஈசி இருந்தால் மட்டும் போதுமா? இந்த வீடியோவில் வில்லங்கச் சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றிய அனைத்து அடிப்படை தகவல்களையும் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்வோம். வாங்க ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல வில்லங்கச் சான்றிதழ் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வில்லங்கச் சான்றிதழை ஆங்கிலத்தில் ஈசி, அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். ஈசினா எல்லாத்துக்குமே தெரியும், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே ஈசினா என்னன்னு தெரியும். அந்த ஈசி எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சொத்து தொடர்பாக பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட சில பரிவர்த்தனைகள் பற்றிய தகவல்களை காட்டும் முக்கியமான ஆவணமாகும். பொதுவாக ஒரு சொத்து விற்பனை பண்ணாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, அடமானம் வச்சாலும் சரி, செட்டில்மெண்ட் வச்சாலும் சரி, போன்ற பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் இருந்தால் அவை பதிவாகியிருக்கும் காலப்பகுதிக்குள் ஈசியில் இடம்பெறலாம். ஒரு சொத்தை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அது பூரா ஈசியில் பதிவாய்க்கும். ஆனால் அந்த சொத்து தொடர்பாக பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை புரிந்து கொள்ள ஈசி உதவுகிறது. அதாவது ஈசி எடுத்து போட்டிங்கன்னா, உங்கள் சொத்து யார்கிட்ட இருந்தது, எப்போ இருந்தது, யாராட்ட என்னென்ன பண்ணீங்க, அந்த சொத்தை வச்சு எங்கே கடன் வாங்கினீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதில் பதிவாகியிருக்கும். ஆனால் ஒரு முக்கிய விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈசியில் எந்த பதிவும் இல்லை என்பதற்காக மட்டும் அந்த சொத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று முடிவு செய்யக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஈசியில் எதுவுமே இல்லையே, கிளியராக இருக்கே, அதனால் அந்த சொத்தில் எதுவும் வில்லங்க இருக்காது அப்படின்னு நீங்களாக நினச்சிடக்கூடாது. அதே போல் ஈசி மட்டும் ஒரு சொத்தின் முழுமையான சட்டப்பூர்வ நிலையை நிரூபிக்கும் ஒரே ஆவணம் அல்ல. அதனால தான் சேல் டீடு, பட்டா, சிட்டா, அடங்கல் போன்ற மற்ற தொடர்புடைய ஆவணங்களுடனும் சேர்த்து ஈசியையும் பார்க்கணும். அப்போ ஒரு நிலம் வாங்குறப்ப சேல் டீடு, பட்டா, சிட்டா, அடங்கல், ஈசி இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. ஈசியில் என்னென்ன தகவல்கள் இருக்கும்? பொதுவாக ஒரு வில்லங்கச் சான்றிதழில் அந்த சொத்தின் பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனை விவரங்கள், ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்தில் வச்சு என்னென்ன டீலிங் நடந்திருக்கு அது எல்லாமே வந்துடும். ஆவண எண், டாக்குமெண்ட் நம்பர், பதிவு செய்யப்பட்ட தேதி, பரிவர்த்தனையின் தன்மை, அதாவது அந்த சொத்தை விற்பனை பண்ணிட்டீங்களா, தானம் பண்ணிட்டீங்களா, அடமானம் பண்ணிட்டீங்களா, அல்லது செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பரிவர்த்தனையின் தன்மை அப்படிங்கிறதுல பார்க்கலாம். பரிவர்த்தனையில் தொடர்புடைய நபர்களின் பெயர்கள், அப்போ அந்த இட விஷயமாக யார் டீலிங் பண்ணாங்க அவங்க பேரெல்லாம் வந்துடும். மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட தொடர்புடைய விவரங்கள் இடம்பெறலாம். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த இடம் சம்மந்தமாக யாராட்ட என்னென்ன இருந்துச்சோ அந்த டீலிங் எல்லாமே வந்துடும். இந்த தகவல்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் அந்த சொத்தில் பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளை புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஈசியில் இடம்பெறும் தகவல்கள் நீங்கள் தேர்வு செய்த காலப்பகுதியையும் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளையும் அடிப்படையாக கொண்டவை. எனவே ஒரு ஈசியை மட்டும் பார்த்து ஒரு சொத்தின் முழுமையான சட்ட நிலையை பற்றி இறுதி முடிவுக்கு வரக்கூடாது. அந்த சொத்து பற்றிய அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் முடிவெடுக்கணுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையில் இது மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்து, வில்லங்கச் சான்றிதழ் ஏன் முக்கியம்? அது இல்லாமல் எது பண்ணவே முடியாதா? எங்கே வித்தியாசப்படுது?
ஏன் இவ்வளோ வெயிட்டேஜ் வில்லங்க சான்றிதழுக்கு அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு நிலம் அல்லது வீட்டை வாங்குவதற்கு முன் அந்த சொத்து தொடர்பாக பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி தான் உதவியாக இருக்கும். உதாரணமாக, அந்த சொத்து கடந்த சில ஆண்டுகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா, தானமாக வழங்கப்பட்டுள்ளதா, அடமானமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அறிவதற்கு ஈசி உதவும். அதனால் வாங்குபவர் மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஈசியும் பார்த்துட்டு முடிவெடுக்கணும். எனவே ஒரு ஈசியை மட்டும் பார்த்து ஒரு தன்மையை முடிவு செய்யக்கூடாது. அந்த இடம் பற்றிய மற்ற டாக்குமெண்ட் அதோட ஈஸியும் வச்சு பார்த்தா தான் அந்த சொத்தில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா, ஏதாவது கேஸ் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக ஈஸி இருப்பதால் மட்டும் அந்த சொத்து எந்த சட்ட சிக்கலும் இல்லாதது என்று முடிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் அனைத்து உரிமை அல்லது சட்ட விவரங்களும் ஈசியில் இடம்பெறும் என்று கருதுவது சரியல்ல. அதனால தான் ஈசியோடு சேர்த்து பட்டா, சிட்டா, அடங்கல் இவையெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதனால தான் சொத்து வாங்குறப்ப கூட ஈசியை பார்ப்பது மிகவும் முக்கியமான ஆரம்பகட்ட ஆய்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு சொத்து அல்லது இடம் வாங்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஈசி போட்டு பார்ப்பாங்க. அந்த சொத்து அந்த இடத்துல ஏதாவது கேஸ் இருக்கா, என்ன பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத பார்க்குறது இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை ஒரு சின்ன உதாரணத்தை மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் எக்ஸுங்கிற ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்க முடிவு செய்கிறார். அந்த நிலத்தை விற்கிறவர் பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம், சேல் டீடு, பட்டா மற்றும் பிற ஆவணங்களை காட்டுகிறார். ஆனால் அந்த இடத்த வாங்குகிற எக்ஸ் என்ன பண்ணுறாரு, அதோடு நிற்கவில்லை. அந்த சொத்துக்கான வில்லங்க சான்றிதழையும் எடுத்து அதில் உள்ள பதிவு செய்யப்பட்ட விவரங்களை மற்ற ஆவணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். அதோட பட்டா, சிட்டா, அடங்கல் ஆகிய ஆவணங்களும் வாங்கி அதில் சர்வே எண் என்ன, டாக்குமெண்ட் எப்படி இருக்குது, ஆவணங்க விவரங்கள் என்ன, எந்த ஊரில் இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த கிராமத்தில் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஒன்றுக்கொன்று சரியாக வருகிறதா அல்லது முரண்படுகிறதா அப்படிங்கிறத கவனமாக பரிசீலனை செய்கிறார். இப்படி பரிசீலனை பண்ணி கடைசியில் அந்த இடத்த வாங்குகிறார். அப்போ மிஸ்டர் எக்ஸ் செஞ்சது சரி, எல்லோரும் இந்த நடைமுறையை தான் பின்பற்ற வேண்டும். அதனால தான் ஈசி என்பது முக்கியமான ஆவணம் என்றாலும் அதை மட்டும் நம்பி முடிவெடுக்காமல் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் சேர்த்து ஆய்வு செய்வது மிகச்சிறந்த அணுகுமுறை. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, சரி ஈசி இருந்தால் மட்டும் போதுமா, சொத்தை வாங்கிடலாமா? அப்படி கிடையாது. வில்லங்க சான்றிதழ் என்பது ஒரு முக்கியம்தான். அதனால் ஒரு சொத்துடைய முழுமையான சட்டப்பூர்வ உரிமையை தனியாக நிரூபிக்கும் ஒரே ஆவணம் அல்ல. ஒரு சொத்து வாங்கும்போது பட்டா பாருங்கள், சிட்டா பாருங்கள், அடங்கல் பாருங்கள், இதோட ஈஸியும் வச்சு பாருங்கள். நாளையும் வச்சு பார்த்தா முடிவு பண்ணணும். ஏதோ ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நிலத்தை பற்றிய சர்வே எண், உட்பிரிவு எண், அந்த சொத்து விவரங்கள் என்ன, அந்த டீட்டெயில் எல்லாமே எல்லா ஆவணங்களிலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒவ்வொரு ஆவணத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் அது பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எனவே ஈசி மிகவும் முக்கியமான ஆவணம்தான். ஆனால் ஈசி மட்டும் இருந்தால் போதும் என்று கருதக்கூடாது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இடத்த வாங்கிறதுக்கு ஈசி மட்டும் பத்தாது, எல்லா டாக்குமெண்ட்டுக்கூட ஈசியும் இணைத்து பார்க்க வேண்டும். ஈசி பார்க்காமலும் இடத்த வாங்கக்கூடாது. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, வில்லங்க சான்றிதழ் அல்லது ஈசி என்பது ஒரு சொத்து தொடர்பாக பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட சில பரிவர்த்தனைகள் பற்றிய தகவல்களை அறிய உதவும் முக்கியமான ஆவணம். 2, ஈசியில் பொதுவாக ஆவண எண், பதிவு தேதி, பரிவர்த்தனையின் தன்மை மற்றும் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் இருக்கும். 3, ஒரு சொத்து வாங்கும்போது ஈசியை மட்டும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது. 4, பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம், அதாவது இடத்த பற்றிய சேல் டீடு பத்திரம், அந்த இடத்துடைய பட்டா, அந்த இடத்துடைய சிட்டா, அடங்கல், ஈசி, இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இடத்த வாங்கிறது புத்திசாலித்தனம். முக்கியமான குறிப்பு நண்பர்களே, இந்த வீடியோ கல்வி மற்றும் சட்ட விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. இது தனிப்பட்ட சட்ட ஆலோசனை அல்ல. ஒவ்வொரு சொத்து பரிவர்த்தனையும் அதன் உண்மை சூழ்நிலை, ஆவணங்கள்
மற்றும் பொருந்தக்கூடிய சட்டங்களை பொறுத்து மாறுபடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுனா தகுதியான வழக்கறிஞர் அல்லது சம்பந்தப்பட்ட பதிவு வருவாய்த்துறை அதிகாரியிடம் ஆலோசனை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சட்ட விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு லா பாயிண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அடுத்த லா கேப்சூலில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் தெரிந்தால் வாழ்க்கை பாதுகாப்பு. லா பாயிண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.